உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா 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 தூங்கிட்டாளா? கிருஷ்ணா ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. முகுந்தா. நல்லதா போச்சு. எங்க அவளோட ஃப்ரெண்ட பத்தி கேட்டுருவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன். கள்ளத்தனமாக அவர் கூட ரொம்ப attached ஆ இருக்கா. திருடி தின்பவன். இந்த பசங்களை நம்பினா இப்படித்தான். அப்படியெல்லாம் இல்ல. சிரி எப்ப கூப்பிட்டாலும் அவர் வருவாரு. இந்த பக்கம் ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால வந்திருப்பாரு. சும்மா யாரடி வருவா? முகுந்தா முகுந்தா வரமும் த- ஹே, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஹாஸ்டல் கேட்ட மூடிடுவாங்க. சரி பார்த்து போயிட்டு வா. மண்ணை உண்ட வாயில் சரி, நீயும் bye. உலகம் காட்டினாய். உந்தன் அன்பு அருளினாலே நாங்கள் வாழ்கிறோம் எங்கள் முகுந்தா. தேங்க்யூ தேங்க்யூ. டே இங்கதான் இங்கே நிறுத்து. அசோக், எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. பாயல என்னது? ஒண்ணு இல்ல நீ போப்பா. டேய் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, வீட்ல சமாளிக்க முடியாது. வந்துடுறேன்டா. டேக் கேர். ஓகே. இவன் சின்ன வயசுல இருந்து வீட்ல இருக்கிறவங்க பேச்சை தவிர வேற யார் பேச்சும் கேட்க மாட்டான். இன்னைக்கு அந்த சின்ன குழந்தை பேச்சுக்கு இவ்வளவு மதிப்பு தரான். இவனை புரிஞ்சுக்கவே முடியல. ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஸ்வீட்டி, ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆயிடு. உன்னை ஒரு நல்ல சர்வீஸ் சென்டருக்கு கூட்டு போறேன். ப்ளீஸ் 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 ஸ்டார்ட் ஆயிடு. ஐயோ, இவ்வளவு இங்கதான் இருக்காளா? அவ கண்ணுல படாம கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயாவது மறைஞ்சிருக்கிறதா நல்லதுப்பா. ஏய், என்னதான் ஆச்சு இப்போ உனக்கு? பெட்ரோல் விலை மட்டும் ஏறல, என் கோவமும் ஏறிட்டு இருக்கு. ஐயோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆயிடு. ஏய், எவன்டா அவன்? ஏற்கனவே நான் வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் டென்ஷன்ல இருக்கேன். நீ முகத்திலே லைட் அடிக்கிற. ஆஃப் பண்ணியா? யோ, ஆஃப் பண்ணியா? கிழிஞ்சுது. என்ன இங்க நிக்கிறீங்க? சும்மாதான். சும்மாவா? அது அது அடிக்கடி நீங்க இந்த பக்கம் வருவீங்களா? சொல்லுங்க, அப்படின்னா நானும் இங்க அடிக்கடி வருவேன்ல. உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்டா தான் நினைக்கிறீங்க லேட் ஆயிடுச்சுன்னு. அப்போ கிளம்புங்க. நான் கிளம்ப ரெடி. அவதான் வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அவளா? என்னோட ஸ்வீட்டி. ஓ ஓ, நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் அவ ஸ்டார்ட் ஆகாம அடம் பிடிச்சிட்டு இருக்கா. தேங்க் யூ ஸ்வீட்டி, ஐ லவ் யூ. நான் ஸ்வீட்டிக்கு சொன்னேன். என்னங்க? தேங்க்ஸ். ஹே குட்டி கிருஷ்ணா, உன் ஃப்ரெண்டு வந்திருக்காரு பாரு. ஐயோ, வேண்டாம் எழுப்பாதீங்க. ஏன் நீங்க பேசலையா? பரவாயில்லைங்க, ரொம்ப டயர்ட்ல தூங்குறா. ரொம்ப வருத்தப்பட்டாளா? நான் ஸ்டேஜ்ல டான்ஸே ஆட மாட்டேன்னு அடம் பிடிச்சா. நாங்க தான் கஷ்டப்பட்டு அவளை ஒத்துக்க வச்சோம். சாரி, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க? ஹலோ, ஃப்ரெண்டு கூப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க வராம இருக்க முடியும்? ரொம்ப ஃப்ரீயா இருந்தா இப்படி எல்லாம் தோணும். ஃப்ரீ எல்லாம் இல்ல, ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? அது மட்டும் இல்லாம நீங்க வந்தாதான் டான்ஸே ஆடுவேன்னு சொன்னா
வராம இருக்க முடியுமா சொல்லுங்க? என் லைஃப்ல என்னை யாரும் இவ்ளோ ஸ்பெஷலா இன்வைட் பண்ணதே இல்ல. அவளும் அப்படிதான். இவ்ளோ ஸ்பெஷலா யாரையும் இது வரைக்கும் இன்வைட் பண்ணதும் இல்ல, ட்ரீட் பண்ணதும் இல்ல. இதை விட எனக்கு வேற என்னங்க வேணும்? வாழ்க்கையில என்னதான் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் அதெல்லாம் இதுக்கு ஈடாகுமா சொல்லுங்க? ஆஸ்தி அந்தஸ்தா? எத்தனை கோடி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி சிரி இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கா. அந்த ஸ்ரீகிருஷ்ணரு எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன்னு சொன்னது உண்மைதான். இப்ப சிரிய பார்க்கும்போது அவ கூடவே நான் இருக்கணும் போல இருக்கு. உங்க ஆசை தீர அவளை நல்லா பாருங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நாங்க இருப்போமோ இல்லையோ. இந்த கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை தான் இந்த வீட்ல நாங்க கொண்டாடுற கடைசி பண்டிகையா இருக்கலாம். ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இதுதானே உண்மை. இவ்ளோ சந்தோஷமான நினைவுகள் இருக்கிற இந்த வீட்டை விட்டு நீங்க எப்படிங்க போகணும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கோ ஒரு நாள் சாக போறோம்னு தெரிஞ்சுதானே வாழ்றோம். எல்லாத்தையும் ஏத்துக்க பழகணும். இல்லைங்க, நம்ம சாவுற வரைக்கும் வாழ்க்கையை எந்த இடத்துலயுமே நம்ம விட்டு கொடுத்துட கூடாதுங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் தானுங்க. அது இப்படிதான் நம்மளால முடிவு பண்ண முடியாதுங்க. இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க இங்க தான் இருப்பீங்க. இந்த வீட்டுல தான் சிரி இருப்பா. இதே வீட்டுல சிரி ஒவ்வொரு நாளும் நிம்மதியா தூங்குவா. கனவு காண்றதுக்கு காசு தேவையில்ல. கனவு இல்லைங்க, ஆபீஸ்ல இருந்து நிச்சயமா உங்களுக்கு பணம் வந்துடும். பாஸ் கண்டிப்பா கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு. யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம். சரிங்க, நான் இப்ப கிளம்புறேன். பாய் செல்லம். இப்ப கிளம்புறேன். எங்கடா போய் தொலைஞ்ச? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றானா, அதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிட்டானா இவன்? எப்ப நண்பா கொஞ்சம் சீக்கிரமா வா. சாரிடா. சாரியா? எதுக்கு? அர்ஜென்ட்டா ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதா இருந்தது. அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போற சாக்குல நான் வெளியே வந்தேன். இப்போ நான் ஆஃபீஸ்ல இருக்கேன்டா. டேய், ஆஃபீஸ்ல இந்த டைம்ல என்ன பண்ற நீ? டேய், நம்ம கண்ணை கட்டிட்டு வேற ஏதோ பண்றாங்கன்னு தோணுது. ஆனா சரியான ஆதாரம் இல்லாம நம்ம எதுவும் கேட்க முடியாது இல்லையா? இன்னைக்கு எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. என்னோட சந்தேகம் உண்மையோ பொய்யோ டெஸ்ட் பண்ணலான்னு வந்தேன், அவ்வளவுதான். சந்தேகமா? எதை பத்தி சந்தேகம்? நீ எதை பத்தியும் யோசிக்காத. எனக்கு கிளாரிட்டி கிடைச்சதும் உன்கிட்ட சொல்றேன். இப்ப நீ வீட்டுக்கு போ. உன்னை பிக்கப் பண்றதுக்கு கார் அனுப்பியிருக்கேன். டேய், என்னடா நீ பேசுற? நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்டா. பாய். அப்படின்னா சரண்டி தான் கேரக்டர், பார்கவி சித்தி தான் டைரக்டர். இங்க என்னமோ நடக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.